ஒரு நல்ல தீர்ப்பை அளித்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த 6 மாதங்களாக தமிழகத்திலே பல கோவில்களுக்கு சென்று பல இடத்துல கோவிலுடைய கற்ப கிரகத்தை இடிச்சு கடை கட்டியிருக்காங்க, ஹோட்டல் இருக்கு. இந்த மாதிரியான கோவில்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 1000க்கு மேலே இருக்கு. அதாவது அரசாங்கம் தமிழகத்தில் 38,635 கோவில்கள் இருப்பதாக கொள்கை விளக்க குறிப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் 1000ற்கு மேற்பட்ட இடத்துல கோவிலை இடித்து அந்த இடத்துல கடை கட்டி இருக்கு. ஆனால் இன்னி வரைக்கும் அதை ரிக்ளைம் பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே மாதிரி 10,000ற்கு மேற்பட்ட கோவில்கள் அங்கே இடிபாடோட கிடக்கு, பூஜையே நடக்கலை. ஆனால் அதுக்கெல்லாம் ஈஓ போட்டிருக்கு. அதாவது அன்லிஸ்டட் டெம்பிள்ஸ்னு சொல்லி 34,082 கோவில்கள் இருக்கு. மீதி 4,000 சொச்சம் கோவில் லிஸ்டட் டெம்பிள், மொத்தம் 38,635. ஆனால் அறநிலையத்துறை கோவிலையும் காப்பாற்றல, கோவிலோட சொத்துக்களையும் காப்பாற்றல. 2 வழக்குகள், திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு வழக்கு, சிவகங்கை மாவட்டம் சூரக்குடியில் இருக்கின்ற கோவிலுடைய வழக்கு. இந்த 2 வழக்குடைய பிரேயரை அடிப்படையாக வைத்து உயர்நீதிமன்றம் ஒரு ஆம்னிபஸ் ஒப்பீனியன் கொடுத்திருக்கு. குத்தகைதாரர்கள் குத்தகை செலுத்தாத நிலங்களையெல்லாம் திரும்ப பெற்று சந்தை மதிப்பில் குத்தகைக்கு விட வேண்டும். இது 6 வாரத்துக்குள்ள செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதோட ஹிந்து கோவில் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பை கண்டறிய ஒரு கமிட்டி நியமித்து அந்த கமிட்டியும் 6 வாரத்துக்குள்ள ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்ற நிலங்களை, சொத்துக்களை கண்டறிந்து கோவிலுக்கு திரும்ப பெறணும். 6 வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியமா இட் இஸ் எ ஹெர்குலியன் டாஸ்க். இப்போ உதாரணமா இந்த கோணியம்மன் கோவிலுடைய குளம் நகராட்சி ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த குளத்தை மூடி அதை பார்க்கா பயன்படுத்தி, வெஹிக்கிள் பார்க்கா பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. 24 மணி நேரத்தில் அதை குளமா மாற்ற முடியும். ஏன்னா அறநிலைத்துறை சட்டமும் இருக்கு, உயர் நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. திராவிட இயக்கங்கள் உடனே வேறு ஆடி போய் என்னென்னவோ பிதற்ற துவங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் நான் பிப்ரவரி 4ஆம் தேதி ஹிந்து டெம்பிள் ரிக்ளைம் மூமெண்ட், இந்து கோவில் மீட்பு இயக்கம் அறிவித்த உடனே ஒருத்தர் சொல்றாரு இது ப்ராஜெக்ட் தமிழ்நாடு ஆஃப் பிஜேபின்னு. இந்த கோவில்லாம் அறநிலைத்துறையிலேருந்து எடுத்துட்டா சமூக நீதி போயிடும்னு ஏன் சொல்றாங்க? கோவில் சொத்துக்களை கொள்ளையடித்திருக்கின்ற கூட்டமே திமுக கூட்டம்தான் பெருவாரியா. இங்க நம்ம கோயம்புத்தூர்ல கலைஞர் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு. கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியா, அது இருக்கிறது சர்வே நம்பர் 282/1 கண்ணம்பாளையம். நீங்க அந்த 9.36 ஏக்கர், இது ஏ ரிஜிஸ்டர் காப்பி. ஏ ரிஜிஸ்டர் காப்பியில் திருவண்ணாமலை ட்ரஸ்டின்னு போட்டிருக்கு. இது 1898 ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்ட் டீடு. அதில் திரு கருப்பண்ண கவுண்டர்
அவர் ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்டே எழுதியிருக்கிறாரு. ட்ரஸ்டியா மகன்களை கூட போடலை. பழனி கவுண்டர்ங்கிற ஒரு பேரில் ட்ரஸ்ட் எழுதியிருக்கு. அதற்கு அடுத்ததா இவருடைய மகன் வயிற்று பேரன் வெங்கடாஜல கவுண்டர், அவர் வெங்கடாஜல கவுண்டர் அவர் அவரோட உயிரில தெளிவா எழுதுறாரு. சிதம்பரத்தில் இருக்கின்ற கோவிலின் வில்வ அர்ச்சனைக்கும் அருணாச்சலேஸ்வரருக்கு தீப சமாராதனைக்கும் எங்க பாட்டனார் எழுதி வைத்ததை அவருடைய சந்ததியினர் செய்வார்களோ மாட்டார்களோ என்ற சந்தேகத்தின் காரணமாக பழனி கவுண்டர் பேரால் எழுதியிருக்கார். அதோடு மட்டுமல்ல, இந்த சொத்தை என் சந்ததியினர் யாராக இருந்தாலும் பராதீனப்படுத்த முடியாது, வில்லங்கப்படுத்த முடியாதுன்னு தெளிவா இருக்கு. ஐ எம் ஹேவிங் எவ்ரி எவிடன்ஸ். ஆனால் இதை விஜயலட்சுமி பழனிசாமி ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் மூலமா நந்தகுமார்னு ஒருத்தருக்கு வித்ததா கணக்கு காட்டி அதை இந்த ட்ரஸ்ட் 2007 வாங்கியிருக்கு. இது முதல் உதாரணம். கலைஞர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியா, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கிறது அருணாச்சலேஸ்வரோட இடத்துல. ஆகவே இந்த மாதிரியா அடுத்த தீக்காவின் மூலவரை பற்றி எல்லாமும் ஓரிரு நாட்களில் நிச்சயமாக தகவல்களோடு ராஜா வருவான். எனவே இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு, ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களோட அந்த தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கு. ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து, ரெண்டாவது இந்த பர்டிகுலர் கேஸில் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க, அதுவே மக்களை ஏமாத்துற செயல். ஏனென்றால் அறநிலையத்துறையினுடைய அதன் தொடர்புடைய ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டியோ நேரடி ப்ராப்பர்ட்டியோ எதுவாக இருந்தாலும் ஆக்கிரமிச்சா செக்ஷன் 78 ஆஃப் தி ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் 1959 மூலமாக நேரடியாக அரசாங்கம் எடுத்துக்கொள்ள முடியும். அது கோவில்கிட்ட ஒப்படைக்கணும். செக்ஷன் 79 என்ன சொல்லுது? எந்த நீதிமன்றமும் இந்த மாதிரி நடவடிக்கைக்கு எதிராக தடை வாங்க முடியாது, இன்ஜங்ஷன் பெற முடியாது. ஆகவே சட்டம் தெளிவாக இருக்கு. செக்ஷன் 78 படி இந்த கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவர் மற்ற வாங்கின இடங்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அருணாச்சலேஸ்வரருக்கு தீப சமாராதனைக்கும் சிதம்பரம் நடராஜருக்கு ஆன வில்வ அர்ச்சனைக்குமா 9.36 ஏக்கர் அவங்க வாங்கியிருக்கிறதுல அவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்கிற பொய் என்னன்னா, இதுக்குன்னு எந்த கட்டளையும் இல்லைன்னு 1898 ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட்டு. அது தவிர 1973 அவர் கருப்பண கவுண்டருடைய பேரன் வெங்கடாஜல கவுண்டர் தெளிவாக எழுதியிருக்கார், எங்கள் தாத்தாவுக்கே எங்கள் அப்பா வழி பாட்டனார் அவருடைய சந்ததியினர் செய்வாரோ மாட்டாரோ என்கின்ற சந்தேகம் இருக்கின்ற காரணத்தால் அவுட் சைடராக இருந்தாலும் பழனி கவுண்டர் தலைமையில் ட்ரஸ்ட் எழுதி வச்சிருக்கார். இந்த சொத்தை அந்த உபயோகத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். இதை வில்லங்கப்படுத்தவோ பராதீனப்படுத்தவோ முடியாது. ஆனால் இதை பொய்யா இதை ரெப்ரசன்ட் பண்ணாமல் சட்டம் என்ன சொல்லுது? சப்ரஸோ வெரி சஜஸ்டியோ ஃபால்சி. உண்மைகளை மறைப்பது பொய் உரைப்பதற்கு சமம். சட்டம் தெளிவாக இருக்கு. ரெண்டாவது, இந்து கோவில் சொத்துக்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைம் கிடையாது. இந்து கடவுள் மட்டும்தான் ஜீவித்திருக்கின்ற கடவுள் சட்டப்படி. ஏன்னா இந்து கடவுள்கள் தங்கள் பேரால் சொத்து வாங்க முடியும், விற்க முடியும். அதனால அறநிலையத்துறைங்கிறது இந்து அறம் அழிக்கின்ற துறையாக இருக்கின்ற காரணத்தால் ஒப்புக்கு நாங்கள் வழக்க போட்டோம். வழக்கேனா சிவில் கோர்ட்டில் கேசஸ் எத்தனை வருஷம் இழுக்கும் தெரியாது, தலைமுறைக்கும் இழுக்கலாம். அதற்காகவே இந்த மாதிரியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். 628 அலுவலர்கள் கமிஷனர்லேருந்து இஓ வரை இருக்காங்க.
நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறார், சார் இந்த ஈவோக்களுக்கு தெய்வ பக்தியும் இல்லை, சட்டத்தின் மீது பயமும் இல்லை, இவங்களுக்கு எப்படி கடுவாளம் போட போகிறீங்கன்னு. நீதிமன்றம் இப்பொழுது நமக்கு ஒரு பிடிமானம், இது ஒரு சிறிய பிடிமானம்தான். ஆனால் ஹிந்து மக்கள் அனைவரும் கோயிலுக்கு போய் தீபம் பார்த்தா போதாது, திருநீர் குங்குமம் வச்சா போதாது, நம்மளோட கோவில் நமது பெருமை, நமது உரிமை. அதனால் இந்த கோவிலின் சொத்துக்களை மீட்க ஹிந்துக்களே வீதிக்கு வாருங்கள், நவ் ஆர் நெவர். ஏனென்றால் உயர் நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்திருக்கு. 1,21,000 குத்தகைதாரர்கள் குத்தகையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த அளவிற்கு ஹிந்து விரோதமாக இந்த ஹிந்து அறநிலைத்துறை செயல்படுகிறது. பக்கத்து மாநிலங்களில் தேவஸ்தானம் இருக்குது. டிடிடி தேவஸ்தானம் ஒரு டிவியே முழுமையாக ஹிந்து ஆன்மீகத்துக்காக நடத்தி கொண்டு இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் முருகன் கோவில் மூலமாக, மீனாட்சி அம்மன் கோவில் மூலமாக ஏன் பண்ண முடியாது? பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க அடியே மீனாட்சி உனக்கு எதற்கு வைர மூக்கத்தை கழட்டடி கள்ளின்னு சொன்ன அநாகரிக கூட்டம், இது அநாகரிக கூட்டம். அதனால தான் ஹிந்து கோவிலுடைய சொத்துக்கள் கொள்கை விளக்க குறிப்பில் 4,72,234 ஏக்கர் இருக்குது, 22,000க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் இருக்குது, 33,000த்திற்கு மேற்பட்ட மனைக்கட்டுகள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. யார் கையில் இருக்கு இன்னைக்கு? நம்ம இந்த கோவிலோட குளம் யார் கையில் இருக்கு? இதுக்கு முனிசிபாலிட்டி எப்படி வரி வசூல் பண்ணும்? வெஹிக்கிள் பார்க்குக்கு கார்பரேஷன். கோவில் சொத்துனா எவன் வேணா எடுக்கலாமா? என்ன பெரிய அயோக்கியத்தனம்! மாநகராட்சி உடனடியாக இதை கோவிலுக்கு ஒப்படைக்கணும். குளமா? ஏன்னா 60 ஆண்டுக்கு முன்னாடி இது குளமாக தான் இருந்தது. அதே மாதிரியாக இப்போ கோட்டை மேடில் ஈஸ்வரன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவிலுக்கு சித்திரை மாதம் தேர் நடக்க மாட்டேங்குது. சரி, அந்த ஈஸ்வரன் கோவிலோட இடங்கள்லாம் ஆக்கிரமிப்பில் இருக்குல்ல, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி லட்சுமி நாராயணசாமி கோவிலா, லட்சுமி நரசிம்மர் கோவில், நீங்கள் ஒரு கோவிலுடைய சொத்துக்களும் ஆக்கிரமிப்பில் இருக்கு. கழகங்கள், கம்யூனிஸ்டுகள் ஆக்கிரமித்து இருக்கிறார்கள். அதனால உடனடியாக தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டு 6 வாரத்துக்குள் அவர்கள் ஒரு பெரிய அறிவிப்பு வெளியிடணும். நாங்கள் எல்லா கோவிலை சேர்ந்த ஈவோக்களும் அந்தந்த கோவிலுடைய சொத்துக்கள் இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு, த்ரூ விச் டாக்குமெண்ட், ரெண்ட், லீஸ் ஆர் என்க்ரோச்மெண்ட், இது உடனடியாக அறிக்கை கொடுக்கணும்னு தமிழக அறநிலையத்துறை அல்லது முதல்வர் அவர்கள் உடனடியாக அறிவிக்கை வெளியிட வேண்டும். ஏன்னா நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை லேசாக எடுத்துக்க கூடாது. நீங்கள் இழுத்துடலான்னு நினைக்கிறாங்க. இல்லை, மீனாட்சி அம்மன் சின்ன விளையாட்டு தீ விபத்தை காட்டி இன்னைக்கு எல்லா கோவிலிருந்தும் கடைகளை நீக்கி இருக்கிறாள். இது ஏதோ மாநில அரசாங்கம் செஞ்சுதான் அறநிலைத்துறை செஞ்சுன்னு சொல்ல மாட்டேனா. அம்பாள் மீனாட்சி அம்மனே ஒரு திருவிளையாடலை காட்டி அதன் மூலமாக இன்னைக்கு எவ்வளவு அக்கிரமம். கோவிலுக்குள்ள எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கூட்ஸ், கோவிலுக்குள்ள பிளாஸ்டிக் சாமான், இது என்ன கோவிலா பஜாரா? ஆகவே மிக கேவலமா, கீழ்த்தரமா, இதை விட மோசமா ஒரு அரசு துறை நடந்துக்க முடியாது. அந்த அளவிற்கு மிக மோசமாக நடந்திருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக முதல்வர் அவர்கள் எல்லா கோவில் இருக்கின்ற ஈவோக்கள், முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா 34,082 அன்லிஸ்டட் டெம்பிள்னு இருக்கு. இந்த அன்லிஸ்டட் டெம்பிளை ஈவோ போய் பார்க்கறதே இல்லை. நான் 2003 சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது இல்லாத கோவிலுக்கு ஈவோ போட்ட அரசாங்கம்னு சொன்னேன். அவங்க உடனே இல்லை, மண்ணு உறுப்பினர் தவறான தகவல் தர்றாருன்னு. இல்லை, திருவண்ணாமலையில் இடும்பனார் கோவில், இளையனார் கோவில் ஈவோ போட்டிருக்கீங்க, இது வரைக்கும் ஆர்டர். ஆனால் ஸ்தலத்தில் கோவில் இல்லையே. மறுநாள் ஆனால் ஒத்துக்கொண்டாங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களை போன்ற பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டரே அங்கே திருப்பியும் கோவிலை ரெஸ்டோர் பண்ணணும்னு போட்ட ஆர்டரை இன்னி வரை 14 வருஷமா செயல்படுத்தலைன்னா இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் எவ்வளவு மோசமானவர்கள், எவ்வளவு ஹிந்து விரோதிகள் இவங்க கையில் இருக்கலாமா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அதனால தான் 85 திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது பழைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமையில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற லீகல் லுமினரிஸ் மெம்பராக இருந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆன் தி லைன்ஸ் ஆஃப் வக்ஃப் போர்டு, ஹிந்து ஆன்றோர் சான்றோர் அடங்கிய தனித்து இயங்கும் வாரியம், இண்டிபெண்டன்ட் போர்டு, அதன் கையில் கோவில் நிர்வாகம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த குழு அறிக்கை கொடுத்தது. அந்த அறிக்கை தமிழக சட்டமன்றம் அடாப்ட் பண்ணியிருக்கு.
இப்போ புதுசாக ஒன்றும் சிந்திக்கிறதுக்கோ சட்டத்துக்கோ வேலை இல்லை. ஏனென்றால் இந்த அரசாங்கம் அதை தெளிவாக உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அறநிலையத்துறை என்பது கோவில்களை காப்பாற்ற வேண்டிய காவலாளன் என்கின்ற உணர்வோடு செயல்பட வேண்டும். அவர்கள் அசட்டையாக இருக்கக்கூடாதுன்னு இருக்குங்கிறதுனால தானே சொல்லி இருக்கு உயர்நீதிமன்றம். இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு துறை செயல்படலாமா? ஆகவே இந்து கோவில்கள் மீட்கப்பட வேண்டும் அராஜகத்துறையிடமிருந்து, இந்து அறம் அழிக்கும் துறையிடமிருந்து. ஏனென்றால் எத்தனை தினந்தோறும் எனக்கு ஒவ்வொரு கோவில்களை பற்றியும் நூற்றுக்கணக்கான ஃபோன் கால், டாக்குமெண்ட்ஸ், இது முழுக்க இப்போ கோவில்கள் பற்றின டாக்குமெண்ட்ஸ் தான். ஆகவே இந்த மாதிரியாக இது இன்னைக்கு காலையில் கொண்டு கொடுத்தது கோயம்புத்தூர் மக்கள். ஆகவே இந்த மாதிரியாக கோவில்களை இவர்கள் கொள்ளையடிக்கின்ற, ஏன்னா அரசாங்கத்துக்கு டாஸ்மாக்கும் டெம்பிளும் தான் மூலதனம் இல்லாத கொள்ளையடிக்கிற கிரவுண்டு. அதனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு கேட்டுக்கிறேன். இந்த நீரவ் மோடி பஞ்சாப் நேஷனல் பேங்கில் 11,300 கோடி ரூபாய் பி. சிதம்பரம், மன்மோகன் சிங் லெட்டர் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்க சொல்லி நிர்பந்தித்து அவருக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஜனவரி மாதத்திலிருந்தே தொடர்ந்து விசாரணையும் ரைடும் பண்ணதில் 5,700 கோடி ரூபாய்க்கு மேல் தங்கமும் வைரமும் அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. ஆனால் திடீர்னு இப்போ கார்த்தி சிதம்பரம் வெளிநாடுக்கு போகலாம், ஆனால் மார்ச் 28க்குள்ளே வரணும்னு நீதிமன்றம் சொல்லலாமா? போனால் வருவாப்லையா? இந்த மாதிரியாக நமக்கு நீதிமன்ற தீர்ப்புகளை இடைஞ்சலாக இருக்கின்ற காரணத்தால் இம்மாதிரியானவர்களை நம்மால் ஓடி போகிறதுக்கு முன்னாடியே கைது பண்ண முடிய மாட்டேங்குது. என்னைக்கு விசாரணை ஆரம்பிச்சுமோ அன்றைக்கி அவன் ஓடி போயிட்டான். இருந்தாலும் அந்த அவருடைய கம்பெனிகள் அனைத்துமே அரசாங்கம் முடக்கி இருக்கு, வங்கிக்கு பணம் வரும். ஆனால் என்னோட கேள்வி, நம்ம நிருபர் ஊடக நண்பர்கள் துரத்திண்டு போகிறாங்க ப. சிதம்பரத்துக்கிட்ட பதில் சொல்லுன்னு. ஆனால் பாவம் என்ன பண்ணுவார்? பையனோட ஆடிட்டர், இவரோட ஆடிட்டரையே இப்போ போலீஸ் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஆகவே காங்கிரஸ், அது மன்மோகன் சிங்காக இருந்தாலும் சரி அல்லது ப. சிதம்பரமாக இருந்தாலும் சரி, இவர்கள் யோக்கியமானவர்கள் அல்ல. பல்லாயிரக்கணக்கான கோடிகளை, ஏனென்றால் இவருக்கு கர்நாடகா மல்லையா அவருக்கு லோன் கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணது டாக்டர் மன்மோகன் சிங். ஆகவே காங்கிரஸ் அரசாங்கம் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளின் பணத்தை இந்த மாதிரியா வாரி வீசி இருக்கு. அதற்கு எதிராக மோடி சர்க்கார் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இதில் தவறான கருத்துக்களை சிலர் ஊடகங்களில் என்னவோ இன்னைக்கு பிஜேபி சர்க்கார் கொடுத்தது மாதிரியா எல்லா என்பிஎஸ் 8,20,000 கோடிக்கு மேலே என்பிஎஸ் 2014 நாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருந்தது. அது பூரா வசூல் பண்ண மோடி சர்க்கார் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறதாகவே காங்கிரஸை தரோவாக எக்ஸ்போஸ் பண்ண ஊடக நண்பர்கள் உங்கள் டாக் ஷோ மூலமாக உதவி செய்ய வேண்டும் இந்த நாட்டுக்குன்னு கேட்டுக்கிறேன். நான் அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வியை ராஜாவிடம் கேட்பது தவறு. அடுத்தது அதாவது தமிழகத்தை வஞ்சித்த கட்சி, வஞ்சித்த குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகமும் கருணாநிதி குடும்பமும் தான். ஏனென்றால் 1924 மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் ஸ்டேட்டுக்கும் இடையில் ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னது அந்த ஒப்பந்தமே சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டு பகுதியில் அணை கட்டுவதாக இருந்தால் அது கர்நாடகத்தோட கன்கரன்ஸ் வேணும், மைசூர் ஸ்டேட். அல்லது மைசூர் ஸ்டேட் பகுதியில் அணை கட்டுவதாக இருந்தால் தமிழ்நாட்டோட கன்கரன்ஸ் வேணும்னு. இதை 74 புதுப்பிக்காத குற்றவாளி யாரு? ஏன்னா 50 வருஷத்துக்கான ஒப்பந்தம். சரி, இங்கே கர்நாடகாவில் ஹேமாவதி, ஹேரங்கி ஆகிய அணைகள் தமிழத்தை கேட்காமல் கட்டியதை சட்டமன்றத்தில் அது கட்டியது சரின்னு ராட்டிஃபை பண்ணின குற்றவாளி யார்? கருணாநிதி. அது மாத்திரமல்ல, உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டின் பங்கினை பெறுவதற்காக திமுக சர்க்கார்
வழக்கு தொடர்ந்தது. ஆனால் அதை திருமதி இந்திரா காந்தி மிரட்டிய உடனே அந்த வழக்கை வாபஸ் பெற்றது யாரு? கருணாநிதி. ஆகவே தொடர்ந்து தமிழகத்திற்கு காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு துரோகம் செய்த கட்சி திமுக. அதனால தான். ஆனால் ரங்கநாதன் என்கின்ற மன்னார்குடி ரங்கநாதன் என்கின்ற ஒரு தனி மனிதர் டெல்டா காவிரி டெல்டா ஃபார்மர்ஸ் அசோசியேஷனுடைய நிர்வாகி, அவர் வழக்கு தொடரலைன்னா நமக்கு 2007 192 டிஎம்சியும் கிடைச்சிருக்காது. அது இப்பொழுது குறைக்கப்பட்டது, வருந்தத்தக்கது தான். ஆனால் இது இனிமேல் மேல்முறையீட்டுக்கு போக முடியாது, 15 ஆண்டுகளுக்கு எதிராக வழக்கு போட முடியாது என்று கர்நாடகாவினுடைய சில்மிஷங்களை இந்த தீர்ப்பு முடிவுக்கு கொண்டு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. இந்த தீர்ப்பினுடைய எல்லா அம்சங்களையும் மோடி சர்க்கார் இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் செயல்படுத்தும். ஓகே, இப்போ நீதிமன்றமே சொல்லி இருக்கு. நீதிமன்றம் போட்ட உத்தரவை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழக அரசாங்கத்திற்கு, மாண்புமிகு முதல்வருக்கும் அறநிலைத்துறை அமைச்சருக்கும் இருக்கு. அதனால இவர்கள் இப்போ உடனடியாக ஒரு அறிவிக்கை வெளியிட வேண்டும். 38,635 கோவில்களுடைய இடங்கள், சொத்துக்கள், மணக்கட்டு, கட்டடங்கள், இதனுடைய ஸ்டேட்டஸ் உடனடியாக அரசாங்கத்திடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு. அப்பதான் இந்த 6 வார டெட்லைனுக்குள்ள அரசாங்கமானது நீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுக்க முடியும். நாங்கள் உதவி செய்வோம். ஏனென்றால் நான் அதனால தான் முன்னாடியே சொன்னேன், ஒரு ஹிந்துவுக்கும் உணர்வுள்ள ஹிந்து. ஏன்னா பாரதியார் பாடும்போது சொன்னான், வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் சொல்லல, என்ன சொல்லியிருக்காரு? வாழ்க நற்றமிழர். அதனால் நான் ஹிந்துக்கள்னு பொதுவாக சொல்ல விரும்பலை. ஏன்னா சர்டிஃபிகேட்டில் ஹிந்துன்னு எழுதுகிற ஜடங்கள் இருக்கு. அதனால உணர்வுள்ள ஒரு ஹிந்துவும் உடனடியாக இதற்கான நடவடிக்கையில் இறங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தமிழகத்தில் பயங்கரவாதம் வளர்ந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க. பல்வேறு கட்சியினர் மாற்று கருத்து. என்ன மாற்று கருத்து? இதே கோவை நகரில் 1998 பிப்ரவரி 14 60 பேரை பயங்கரவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாத கும்பல் கொன்னுதான் கொல்லலையா? நீங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாமா? அன்னைக்கு நடந்த கலவரத்துக்கு நான் விட்னஸ். நல்ல வேளை எனக்கு ஒரு கால் வந்தது சுகுமார் நம்பியார்ட்டேருந்து. அதனால நான் இந்த மேடையிலிருந்து இறங்கி அத்வானிஜி அவர்களை ரிசீவ் பண்ண கிளம்பினேன். இல்லைன்னா என் காருக்கு பக்கத்தில் இருந்த மோட்டர் பைக்கு வெடிச்சு 6 பேர் இறந்து போனாங்கல்ல, அதில் இருந்த குண்டு நடந்துதா இல்லையா? எத்தனை கொலைகள்? இதுவரை 180 இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதனால அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது சரி. அதை கண்டெஸ்ட் பண்றவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு அர்த்தம், மென்டல் பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், டெபாசிட்டே போயிருச்சு ஆர்கே நகர்ல. 234 திமுகவுக்கு அதான் நடக்க போகுது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், பல கட்சி தேமுதிக பாமகவினுடைய நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மேயர்கள் பிஜேபியில் சேர்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. யாராவது ஒரு வார்டு கவுன்சிலராவது திமுகவுக்கு போயிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க ஊடக நண்பர்கள், நீங்காவது ஒரு வார்டு மெம்பர் ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து திமுகவுக்கு போனாங்கன்னு? ஸ்டாலினோட லீடர்ஷிப் இட் இஸ் சோ அன்இன்ஸ்பைரிங். தே வில் லூஸ் டெபாசிட் இன் ஆல் 234. ஓகே, அப்ப பாத்துக்குவோம். நன்றி. இது பற்றி முந்தா நாள் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்லேயே இது பற்றிய கோரிக்கைகள் கொடுத்து அமைச்சரிடம் பரிந்துரைக்கப்பட்டு இருக்கிறது. நேர அமைச்சரை சந்தித்து இருக்கிறேன். ஆகவே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நன்றி.